சோழ தேசத்தின் பஞ்சம் போக்கிய மகாகணபதி. ஒரு சமயம் அகத்திய முனிவரின் தவத்துக்கு காவிரி ஆற்றின் சலசல என்ற ஆரவார நீரோட்ட சத்தம் இடையூறாக இருந்து அவரை கோபம் அடைய செய்தது. இதனால் அகத்திய முனிவர் தனது தவ வலிமையால் காவிரியை தனது கமண்டலத்தில் அடக்கிவிட்டார். இதனால் சோழ தேசமானது பலம் குன்றி பசி பஞ்சம் ஏற்பட்டு தேவ பூஜைகள் நின்றுவிட தேவர்கள் எல்லாம் விநாயகப் பெருமானிடம் முறையிட்டனர். காவிரி நதிக்காக மனம் இறங்கிய விநாயகப் பெருமானும் காக்கை உருவம் கொண்டு கமண்டலத்தை தனது அலகால் தட்டிவிட்டார். இதனால் காவிரி ஆறு வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி சோழ வளநாடு விநாயகப் பெருமானால் மீண்டும் வளம் பெற்றது. கமண்டலத்தை தட்டிவிட்ட காகத்தை அகத்திய மாமுனி பின்தொடர்ந்து சென்றபோது அகத்திய முனிவருக்கு விநாயகப் பெருமானும் காட்சி அளித்து அருள் பாலித்தார்.